இன்றைக்கி நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா நேரமும் எல்லா டைமும் எனக்கு சாதகமாக அமையணும் அப்படின்றது எண்ணத்தில் தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. அதாவது எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக அமையணும்னு நம்ம ஒவ்வொரு டைமும் நினைக்கிறோம். இப்போ கூட நான் வீடியோவில் எடுக்கும்போது நான் திக்காமல் பேசணும் அப்படின்ற ஒரு ஒரு எனக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இது அமையணுங்கிறது கட்டாயம் இல்லையே. இது மாதிரி தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம சாதகமாகவே அமையணும். இப்போ நம்ம ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போனோம்னா கண்டிப்பாக எனக்கு அந்த வேலை கிடச்சாகணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுத போனால் கண்டிப்பாக நான் அதில் பாஸ் ஆகிடணும். அதிக ஹை ஸ்கோர் மார்க் எடுக்கணும். எல்லாம் கரெக்டாக பண்ணிடணும். நான் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். 4 பேரை பார்க்கணும், 4 பேர்த்து நல்லா பேசணும், திக்காமல் பேசணும், அது பொண்ணை பார்த்தேன்னா அப்படியே கரெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே நமக்கு சாதகமாக, நமக்கு அப்படியே நம்ம தான் பியூராக அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறோம். இங்கே ஒருத்தாள் 2 ஆள் நினைக்கிறதில்ல, எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி எல்லாருமே நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சரி ஓகே, நீங்கள் ஒன்று பிளான் போடுறீங்க, அது சரி நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு ஆள் ஒரு பிளான் போட்டிருப்பார். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது, இப்போது நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு பிளான் போடுறீங்க. ஸோ இன்றைக்கி பஸ்ஸில் நல்லா கூட்டமாக இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரீயாக நான் ஜாலியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எண்ணத்தில் நீங்கள் பஸ்ஸில் ஏறுறீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ஜன்னல் சீட் கிடச்சிருச்சு, பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறீங்க. இங்கே இன்னொரு பர்சன் வராரு, அதோட இன்னொரு நபர் வராரு. அவர் ஒரு ரூல் போட்டிருப்பார்ல, சரி ஓகே இன்றைக்கி நம்ம அந்த ஜன்னல் சீட்டில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூல் போட்டிருப்பார். ஆனால் அவர் போட்ட ரூலில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நல்லா பாருங்கள், அவர் பிளான் பண்ண சீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. சரி, அவருடைய இது இப்போ இதாகிடுச்சு, உங்கள் இதாகிடுச்சு, உங்கள் நடந்துருச்சு, அவரது நடக்கலைன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி பல பேருடைய அங்கே இருக்கிற எண்ண அலைகள், அதாவது பல பேர் அந்த இதில் ஏறினாங்கன்னா என்ன ஆகிறது, பஸ்ஸு கூட்டமாயிரும். அப்போ உங்கள் பிளானும் அங்கே இதாகிடுது. ஸோ இதுதான், எப்போ என்ன வேணால் எது வேணாலும் நடக்கலாம். எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, இங்கே அதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது, இங்கே எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது நம்ம. ஸோ இதுதான் நடந்தாகணும், இவர் தான் ஜெயிக்கணும், இவர் தான் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். அது ப்ரிடிக்ட் பண்ணுறது ஒரு பொழுதுபோக்கு மட்டுமே தவிர இது ரியாலிட்டி கிடையாது. ஒரு வேளை நடந்தாலும் நடக்கலாம், அவ்வளோதான். ஸோ நடந்தே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பழகிட்டோம், நல்லா எதிர்பார்த்து பழகிட்டோம் நம்ம. அதனால் இதிலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியல. எதை எடுத்தாலுமே நமக்கு சாதகம், நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ இதை எடுத்தோடனே இதை அப்படியே விட்டுற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். எது நடந்தாலும் நடக்கட்டும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா எது நடந்தாலும் முதல்ல ஏற்றுக்கக்கூடிய அந்த பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். இதைத்தான் புத்தர் அவர்கள் அக்செப்ட் த பெயின், அதாவது வலியை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்கிறேன், வலியை மட்டும் ஏற்றுக்காதீங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க. எது நடக்குதோ, எது நடந்தாலும் சரி, நடக்கலான்னு சரி, ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கிட்டு அப்சர்வ் பண்ணி அதை கவனிங்க, என்ன நடக்குது இங்கே நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு நிதானமாக யோசிங்க, பொறுமையாக இருங்க. எது வேணாலும் நடக்கட்டும். இது நடந்துருச்சு, இயற்கையின் கட்டாயம் நடந்ததான் ஆகும், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் நீங்கள் பிறக்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்களா? நான் இவங்க வயிற்றில் தான் பிறக்கணும், நான் இந்த ஒரு குடும்பத்தில் தான் பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி வந்தீங்களா சார்? என்னுடைய கேள்வி. கிடையாது. இயற்கையின் கட்டாயம், கடவுள் இருந்தால் கடவுள் அவருடைய அனுகிரகத்தால் பிறந்திருப்போம், வளர்ந்துருப்போம், இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கோம். ஸோ இது எல்லாமே எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி ஸ்கிரிப்டாக எழுதியிருந்தாலும் சரி, அது மாதிரி தான் நடக்க போகுது இல்லையா? வாழ்க்கையை கவனிங்க, ரொம்ப போராட வேணாம். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி நடந்துக்கிட்டு, அழிவுகள் நடக்குது, எல்லாம் இயற்கை, நடக்க தான் செய்யும். மழை பெய்யுறது தடுக்கவா முடியும்? இடி இடித்து நிறையா பேர் சாகிறாங்க, தடுக்கவா முடியும்? அதுக்குண்டான வழிகளை பார்க்கமே தவிர இது ஏன் இப்போ நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு போராட்டமாகவே இன்றைக்கி மாறிடுது மக்களுடைய மனங்களில். இது சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிக்குது, பெரிய விஷயங்கள் கூட நான் சொல்லலை, சின்ன சின்ன விஷயங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் திடீர்னு வேலை கிளம்பும்போது அன்றைக்கி ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இந்த பிளான் படி தான் நடந்தே ஆகணும்னு ஒரு அடிக்ஷனில் இருக்கோம் நம்ம. அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். பிள்ளை அது நடக்கும், நடக்காமலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த டைமில் அப்படி நடக்காமல் போச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் அந்த கணத்தில் நீங்கள்
அதை எதிர்பார்க்காம அப்படியே மூவ் ஆகி போங்க தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும், எனக்கும் தான் பொருந்தும். நான் வந்து பெரிய ஒரு ஞானியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் பகிர்றேன். ஸோ அதுதான், எதிர்பார்க்காததை எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் எதிர்பாருங்க, எல்லாத்தையுமே அனுபவிங்க, எல்லாத்தையுமே கவனிங்க. இப்படி பண்ண உங்களுக்குள்ளே சில மாற்றங்கள் நிகழும். உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு இது வேணாம், அது வேணாம், இந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்காது, அங்கே போகிறது எனக்கு பிடிக்காது, எனக்கு இது தான் பிடிக்கும் அப்படிங்கிற நிலை மாறும். எல்லாமே ஒரு ஒரு பக்குவத்தன்மை உங்களுக்குள்ளே வரும். இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.